அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வாரத்தில், அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா? அதுக்கு விநாயகருக்கு உகந்த அருகம்புல் வச்சு ஒரு சின்னதாக ஸ்டார் ரங்கோலி ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது கூடவே சிகப்பு ரோஜாவும் குண்டு மல்லிப்பூவும் எடுத்துருக்கிறேன் நான் கொஞ்சமாக. இது 2 நிமிஷத்தில் இந்த ரங்கோலி நம்ம ரெடி பண்ணிடலாம். சிம்பிளாக சூப்பராக இருக்கும். இது சதுர்த்தி அன்னைக்கு பூஜை அறையில் போட்டாக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அருகம்புல்லை வந்துட்டு இந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேரெல்லாம் நீக்கிட்டு நுனி பகுதியையும் இது மாதிரி ஈவனாக கட் பண்ணிவிட்டு ஒரு 12 பீஸு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது சின்ன நூல் போட்டு, அதாவது பூ கட்டுற நூல் இருக்குல்ல, அதை வந்துட்டு கீழ்ப்பக்கமாக ஒரு 2 முடிச்சு போட்டு நம்ம ஒரு 12 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதை இது மாதிரி ஸ்டார் ஷேப்பில் வச்சுக்கலாம். அடுத்தது மல்லிகைப்பூ செடி இருக்குல்ல, அதோட இலையை ஒரு இலையில் ஒரு ரோஜா பூ இருக்கிற மாதிரி ஸ்டாப்லர் பின் போட்டு ஒரு 6 பூ ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு இந்த 6 கார்னர்லேயும் வச்சிடலாம். மல்லிகைப்பூ இலை வந்துட்டு உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வைக்கணும். அடுத்தது சென்டரில் கேப் இருக்குல்ல, அங்கே ரோஜாப்பூ இதழ்களாக உதிர்த்து ரவுண்டாக கொஞ்சமாக போட்டு வச்சிடலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை சுற்றி குண்டு மல்லிப்பூ அதை வந்துட்டு எல்லா பக்கமும் வச்சுக்கலாம். இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நான் வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு அப்படின்னாக்கா கேப் இல்லாமல் சுற்றி வச்சுருக்கலாம். கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வைக்கிறேன். இன்னும் வந்துட்டு இந்த அதாவது உள்பக்கமாக ஸ்டார் உள்பக்கமாக அந்த பள்ள பகுதி இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ஒவ்வொரு பூ வச்சிடலாம். அதாவது குண்டு மல்லியை அது இன்னும் சரியாக மலராததுனால குண்டு குண்டாக இருக்குது. மலர்ந்துச்சு அப்படின்னாக்கா இன்னும் நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்கும். அடுத்தது இந்த ஸ்டாரோட நுனிப்பகுதியிலையும் ஒன்று வச்சிடலாம். வச்சு முடித்த பிறகு சென்டரில் ஒரு பெரிய மஞ்சள் கலர் சாமந்தி பூ வச்சோன்னாக்கா சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.